சீக்கிரம் ஆபரேஷன் தேட்டருக்கு தூக்கி போங்க. எஸ் குயிக். டாக்டர் இந்தாங்க, சீக்கிரம் போய் இந்த மெடிசின்ஸ் வாங்கிட்டு வாங்க. நான் வாங்கிட்டு வரேன் சார். இந்த சீக்கிரம் வந்துரு. மிஸ்டர் ராகேஷ், உங்களுக்கு போன். ஹலோ. என்ன குடிசைங்க எரிஞ்சு போச்சுன்னாங்களே, யாரோ ஒரு பையனுக்கு சீரியஸா வேற இருக்கான். என்னது? குடிசைங்களுக்கு நெருப்பு வச்சது நான் தான். என் கேஸ டேக்கப் பண்ணு. டேக்கப் பண்ணலவும் பிஏ ஏதோ மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்கான்னாங்க. அவன் உயிரோட வருவாங்கறியா? குருநாதன், சார், உங்களுக்கு போன். ஹலோ. ராகேஷ், இப்பயாவது என் கேஸ டேக்கப் பண்றியாப்பா? வர இருறா. என்ன சொன்னாருங்க? இங்க வரேன்னு சொன்ன. அவர் வந்தாருன்னா உங்களுக்கு சமாதி கட்டுறது நிச்சயம். ஏய் நிறுத்துறா. நாம என்ன செஞ்சாலும் உங்க கேஸ்ல அவர் வாதாட மாட்டேங்கிறாரு. அவர் கலியுக பரசுராமங்க. தாய்க்கு பதிலா அப்பனை தான் விட்டு பாருங்க. ஐயோ, இப்ப என்னங்க செய்யறது? மகேந்திரா இங்க. எனக்கு தெரியாது. சொல்ல போறியா இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் போயிருக்காரு. தடுக்காத. இவன் கையால என்ன செத்து போயிடுது. என்ன கொண்டுடு. அம்மா, இவன் குடிசைகளுக்கு தீ வச்சா, குபாஸ்த மேல லாரி ஏத்துறா. இப்ப பேப்பர் பையனும் குபாஸ்தாவும் சாவோட போராடிக்கிட்டு இருக்காங்கம்மா. அப்படின்னு சொன்னால அவ்வளவு போய் பாம்பும் பாலிடிக்ஸ் ஒண்ணுமா? இவன் கேஸ நான் ஒத்துக்காம போனா இன்னும் நிறைய பேரை கொள்ளுவான்னு போன் பண்ணி மிரட்டாமா? மிரட்டல. ஐயோ கடவுளே, அப்படி போன் பண்ணது சிங்காரம் தானே, நீயாவது சொல்ல. ஏண்டா இப்ப கடவுளை கூப்பிடுற? அவன் வந்து அவனையும் கொன்னுடுவேன். நான் தவம் இருந்து பெத்த மகனை என்ன சீனு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் வாழணும்? தடுக்காதம்மா, தடுக்காத. மோதிக்கடா, நல்லா மோதிக்க. மோதிக்கிட்டாலும் இவன் தலைவர் சுலபமா முடியாதம்மா. இவன் சாக மாட்டான். நவீனா, உன் மகனுக்கு உனக்கும் பிரச்சனை உண்டாக்கிட்டு வேண்டாம். நான் கெட்ட பேரோட இப்படியே தனிமரமா வாழ்ந்து சாகுறேன். அப்படி சொல்லாதீங்க. நான் செத்தா நீ பூவையும் பொட்டையும் எடுக்க மாட்டேன்னு வாக்கு கொடு சரதா. நான் எந்த உலகத்துல இருந்தாலும் உன்னை சுமங்கலியா தான் பார்க்கணும். அதான் என்னோட ஆசை. எனக்கு ராகேஷ், உன் டாடி வெளியே போறாருடா. ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ளீஸ். ராகேஷ், உன் டாடி கெட்டவர் தான். சுரேகா சாவுக்கு அவர் தான் காரணம் இல்லைங்கல. அதனாலதான் அன்னைக்கு அவரை வெறுத்துட்டு உன் பின்னால வந்த. ஆனா இன்னைக்கு அவர் மனசு திருந்து இங்க வந்திருக்காரு. செஞ்ச பாவங்களுக்காக அவர் எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு எனக்கு தெரியும். கெட்டவரா இருந்த புருஷனை வேண்டாங்கிற உரிமை எனக்கு இருந்தப்போ, திருந்தன புருஷனை ஏத்துக்கிற உரிமை மட்டும் எனக்கு இல்லையா? புருஷன் இருந்த விதவையா தானே வாழணுமா? 10 மாசம் ஒண்ணு சுமந்ததுக்கு நான் உன்னை கூலி கேட்கலடா. என் புருஷன் கேச நீதான் வாதாடணும். தாலி பிச்சை கேட்கிறப்பா.
வேண்டாம் வேண்டாம்மா வேண்டாம். நான் உன் வார்த்தையை எப்பவும் இருந்தது வாதாடுறேன் மனுஷங்களை கத்தியால மட்டும் இல்ல வார்த்தையால கூட கொள்வாங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு உன் புருஷன் ரொம்ப அழகா நடிச்சு உன் மனசை மாத்திட்டான். மிஸ்டர் மகேந்திரா, you're great. Hats off to you. Hats off. அம்மா, இன்னையிலிருந்து நான் என் மனசாட்சியை கொண்டுட்டு என் நியாயத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டு என் நீதியை காட்டுல பறக்க விட்டுறேன். இது எனக்கு நடக்குமா இருந்தா உனக்காக ராகேஷ், ஹலோ ராகேஷியா, சொல்லுங்க. என்னது? வாங்க சார். சார், உங்களை பார்த்ததும் எழுந்து மரியாதை தர முடியல சார். ஆமா, நான் அந்த கௌரவத்தை பழந்துட்டேன். இல்ல சார், உங்க கௌரவம் போகல சார். ஆனா என் காலும் கையும் அதனாலதான் எழுந்து நின்னு மரியாதை தர என்னால முடியல சார். சார், என்ன சார் இது? நீங்க அழக்கூடாது சார். ஒவ்வொரு நாளும் கோர்ட்ல பகவத்கீதை மேல கொலகாரங்களும் திருடங்களும் பிரமாணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி செய்யறதுனால பகவத்கீதையோட புனிதம் போயிடுமா? போகாது சார். மகேந்திரா சார் கேஸ ஒத்துக்கிட்ட நீங்களும் இப்ப அப்படித்தான் சார். சார், வாதாடுங்க சார். கோர்ட் ஆடி போயிடணும் சார். வேணும்னா மகேந்திர சார் தப்பு செய்யாதவர்னு நான் சாட்சி சொல்றேன் சார். கோர்ட்ல உங்களுக்கு ஆதரவா துணையா வந்து இருக்கத்தான் என்ன படைச்ச ஆண்டவன் என்ன சாக விடல சார். என்ன சாக விடல சார்.